ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் எனக்கு இதில் பார்க்க போகிறது 2023 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான் ராயல் மெக். இந்த படத்தோட தமிழ் டபுஷனை இப்போ தந்தி ஒன்றில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேரக்டருக்கு ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் ஃபுட்டு வரல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காப்புல. அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காப்ல, லேட்டா வந்துட்டாங்க சொல்லி அவரோட அசிஸ்டன்ட்டுக்கும் இவங்களுக்கும் நல்ல வாக்குவாதம். இதை அந்த பக்கமா பார்த்துட்டு இருக்க டேரக்டரும் கூட்டு வச்சு பேசுறாப்ல. அவன் பண்ணது தப்பு தான், உட்கார வச்சு என்ன நடந்துச்சு, எதனால லேட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்ல. கூடுதலா நம்ம ஹீரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்காக ஃபுட் டெலிவரி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அவரோட ஃப்ளாஷ்பேக்கை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு, அவர் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்தவர் எதனால இப்போ ஃபுட் டெலிவரி பார்த்துட்டு இருக்காரு, எந்த சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டாரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காப்ல. இப்படி ஹீரோட லைஃப்பில் நடந்த அந்த ட்ராஜடியான ட்ராமா தான் இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக படத்தோட தமிழ் டப்பிங் மட்டும் தான் சொல்லணும். மித்தபடி படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அப்படின்னா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் அப்படின்னா அதுவுமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படம் பழைய டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா அடிக்கிறதுக்கு முன்னால் 10 பக்கத்தில் வசனம் பேசிட்டு அதுக்கப்புறம் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கான்செப்ட் தான் படத்தோட ஹீரோட இன்ட்ரோவாக இருக்கும். கூடுதலாக ஹீரோவோட அந்த காலேஜ் லைஃப்னு சொல்லி வர அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்காத அளவுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் காலேஜ் அட்மாஸ்பியரில் ஒரு பர்டிகுலரான ஒரு கதாபாத்திரம் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஹெட்பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சீனியரான கதாபாத்திரமாக இருந்தாலும் அது அக்செப்டபுளாக இல்லை. அண்டு கூடுதலாக அந்த டீச்சராக ஒரு டீச்சர் வருவாங்க. அந்த டீச்சர் ஒரு ஃபேன்சி சாரி மாதிரி கட்டிட்டு வருவாங்க. ஒரு காலேஜுக்கு அப்படிங்கிற ஒரு ரூல் புக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட அந்த எமோஷன் காலேஜ் ஃபீல் கிடைக்கும்பாங்க. இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைனில் கூட கோட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் தாட். பட் போர் அடித்தா பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் ட்ராமா. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது அப்படிங்கனால பொழுது போல அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு ட்ராமா தான். முடிஞ்சவொடனே ட்ரை பண்ணி பாருங்கள், படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.